அப்போ வந்து கருப்பு நிலா 90 days ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அரவிந்த் வச்சு படம் எடுக்கிறப்ப கேப்டன் வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காரு. ரமேஷ் கூப்பிட்டு வச்சுங்க வரானான்னு கேள்வின்னு. அப்போ நான் போய் சொன்னேன், எனக்கு ஒன்றும் இதெல்லாம் கிடையாதுங்க, பட்டு எனக்கு ஒரு படம் கொடுங்க, இந்த படம் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், எனக்கு அடுத்து ஒரு படம் கொடுங்க. ஓகேடா வா அப்படின்ட்டாங்கன்ட்டு அந்த படம் போனோம். அது ஃபுல் ஒர்க்கும் நான் தான் பண்ணேன். கருப்பு நிலாவில் கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே நான் தான் பார்த்தேன். கோவாவில் போய் லொக்கேஷன் பார்த்துட்டு இருந்தோம். வந்ததுக்கப்புறம் என்கிட்ட என்ன கேட்டார், உனக்கு எவ்வளோடா பணம் வேணும் கோவாக்குன்னு. ஒரு 18 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கையில் கொடுத்துட்டார். நான் தான் போய் பாம்பேயில் போய் ஹெலிகாப்டர் பேசினேன், பெங்களூரில் போய் ஹெலிகாப்டர் பேசினேன். ஸோ நம்ம அங்கே போய் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அங்கே கோவாவில் கொண்டு வந்து இப்போ அந்த ஹெலிகாப்டர்களை இறக்கி அப்புறம் அந்த ஏர்வேக்கு பர்மிஷன் வாங்கினது, ஏர் பெட்ரோல் வாங்குறதுலேருந்து எல்லாமே நான் தான். அந்த படம் முடிகிறப்ப என்கிட்ட கோவாவில் ப்ராமிஸ் பண்ணார், அடுத்த படம் நீ தான்டான்ட்டு.